பீகிரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம இருப்பவர் அரசியல் விமர்சகர் எக்ஸ் புகழ் திரு ஏகே அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம் கார்த்திக். நேற்றைய தினம் இந்த வி த லீடர்ஸ் அமைப்போட மூத்த சேவகர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பத்தி ஒரு பேரணி கூட்டம் நடைபெற்றுச்சு. அதுல அவர் பேசினதுதான் இப்ப ஒரு அரசியல் ரீதியாக, அதாவது நான் கிட்டத்தட்ட 50 லட்சம் வந்தாதான் அரசியல் பேசுவேன்னாரு. பட் இன்னும் 50 லட்சம் வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய அரசியலா பேசிக்கிட்டே இருக்காரு. தெரியல சொன்னது ஏன் இப்படி சொல்றது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கு. பட் ஓகே. அதுல பேச ஒரு 3-4 விஷயங்கள் இப்போ வந்து பேச பொருளா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம்னா, நான் பாஜக பி டீம்னு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதற்கான விடையே அமித்ஷா அவர்கள்ட்ட போய் கேளுங்க. டெல்லியில நான் வந்து மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சு எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அப்ப எனக்கு அவங்க ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை என்ன? இல்ல, அண்ணாமலை என்னைக்குமே வந்து ஒரு அரசியல்வாதி தான். ஒரு கட்சியை விட்டு ஒரு ஃபவுண்டேஷன்ஸ்க்கு போனா கூட அரசியல் தான். அரசியல் பேச மாட்டேன்னு சொல்றதும் ஒரு அரசியல் தான். ஸோ அதனால அதுல ஒன்றும் ஒரு இது இல்லை. அண்ணாமலை பேசாம இருந்தாதான் வந்து ஆச்சரியம். நம்ம ஏற்கனவே நம்ம பேட்டியிலேயே நிறைய வாட்டி போன வருஷத்துலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இது மாதிரி தலைவர் பதவி வேண்டாம், நான் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னது அண்ணாமலை, டிசிஷன் எடுத்தது அண்ணாமலை. அதுக்கப்புறம் சென்ட்ரல் லீடர்ஷிப் வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க 2-3 போஸ்ட், நாட் 1 போஸ்ட். இன்ஃபேக்ட் 2-3 டைம்ஸ் வந்து அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் போன மார்ச்லேருந்து 2025லேருந்து டிசம்பர் மட்டும் 3 டைம்ஸ் ஹி வாஸ் ஆஃபர்ட். ஒன்று வந்து நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ரிலேட்டட் போஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம இன்டர்வியூஸ்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இது அகெயின் அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பிகாஸ் அவர் எந்த பார்ட்டி இது பண்ணல, அவர் கண்டினியூ பண்ணாரு. இன்னைக்கு வந்து அவருடைய ஐடென்டிட்டி தான் கிரைசிஸ் அண்ணாமலைக்கு. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரீசன்ட் அந்த 100 days அந்த CNN நினைக்கிற அந்த ப்ரோக்ராம்ல, ஒரு இந்தியா டுடேவா ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல ஃபார்மர் பிஜேபி பிரசிடென்ட் அண்ணாமலை அப்படின்னு தான் வந்து கோட் போடுறாங்க கீழே அவர் சொன்னதை. ஸோ அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல இருக்காரு அவரு. பிஜேபிலேருந்து வெளில வந்தாச்சு, பிஜேபி தான் எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷனும் எடுத்தாச்சு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஜூன் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயே சொல்லிட்டாரு, எல்லாரும் மாதிரியும் தான் மோடி அமித்ஷான்னு சொல்லிட்டாரு. அது நிறைய பேருக்கு புரியல. அதை பட்டு அந்த ஒரு கிரைசிஸ்லேயே இருக்காரு. அதனால வந்து தன்னை வந்து பிஜேபியிலேருந்து ஒதுக்கி நான் வந்து ஒரு தனி பிளேயர் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு நிர்பந்தம், ஒரு இது இருக்கு. அவர் ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் சூழ்நிலை அவருக்கு இருக்கு. அதனாலதான் வந்து இந்த பேச்சு என்ன, பிஜேபி பி டீம். பிஜேபி பி டீம்னு யார் சொல்றாங்க? பிஜேபி பி டீம்னு யாரதான் சொல்லல. பிஜேபி பி டீம்னு சொல்றது வந்து டிஎம்கே. எல்லாருமே பிஜேபி பி டீம்னு சொல்றாங்க, இன்க்ளூடிங் சீமான், விஜய், எல்லாரையுமே தான் சொல்றது பிஜேபி கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இவரு போற போக்குல வந்து தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு தெரியல. எல்லா பிஜேபியில இருக்கிறவங்களே என்ன பிஜேபி பி டீம்னு சொல்றாங்க, யாருமே சொல்லல. பிஜேபியில இருக்கிறவங்க யாரும் அவரை பி டீம்னு சொல்லல. அப்போசிஷன் சொல்றாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லட்டும். அப்பதான் வந்து இந்த அமித்ஷாவோட ரகசியம் சொல்றேன், அமித்ஷா கிட்ட பேசினேன் அப்படின்ட்டு ஒரு சொல்றாரு. இது ரகசியம் கிடையாது. இது வந்து அரசியல் வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இது வந்து ஒரு பெரிய ரகசியம் கிடையாது. மேபி பிளைண்டா நீங்க வந்து ஒரு அரசியலை வந்து ஒரு மேம்போக்கா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்படியா அப்படின்ற கேட்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். பட் உள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், ஹி வாஸ் ஆஃபர்ட் மெனி போஸ்ட், மெனி டைட்டில்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க. டைட்டில்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர் அதை எடுத்துக்கல அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மைதான். ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி பி டீம்னு வந்து சொல்லக்கூடியவங்களுக்கு உண்டான பதிலா இருக்கலாமே தவிர பிஜேபிக்கு, பிஜேபி காரியகர்த்தாக்களுக்கும் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ்க்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இல்ல நீங்க சொன்ன அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஏன் நீங்க சொல்ற மாதிரி ஏன் நீங்க போனீங்க பாஜக வீட்டுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுல அவர் வந்து சொல்றாரு, இல்ல எனக்கு வந்து டெல்லியில உட்கார்ந்துகிட்டு தமிழகத்தோட பிரச்சனையை, இந்த மேகதாது பிரச்சனையா இருக்கட்டும், காவேரி இஷ்யூவா இருக்கட்டும், இதுல வந்து முடிவு எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கமும் பனை ஒரு அறிவாலயம்,
அப்புறம் ஏடிஎம்கே ஆபீஸ், இங்கேருந்துலாம் முடிவெடுத்தது ஒரு எனக்கு வந்து ஒரு விருப்பம் கிடையாது அப்படிங்கிறாரு. இந்த இது அப்புறம் வேற எங்கேருந்து முடிவெடுக்கணும்? மக்கள் ஓட்டு போட்டு தான் பிரதிநிதியா ஆகுறாங்க. வேற எங்கேருந்து முடிவெடுக்கணுங்கிறது அவரோட பார்வை. இல்ல இது ஒரு 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 மெட்டஃபோரா தான் பார்க்கணும். பிளெயின் ஸ்டேட்மெண்ட்டா பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டே கிடையாது. யாருக்காக முடிவெடுக்கிறோம்? அந்த பொசிஷன்ல எங்கேருந்து இருந்தாலும் யாருக்காக முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கீ பாயிண்ட் ஃப்ரம் டிசிஷன் மேக்கிங். என்னுடைய ஒரு ஜெனரல் பொது நிர்வாகத்திலேயே நான் வந்து இந்தியா விட்டு வெளியூர்ல இருக்கலாம். பட் என்னுடைய ஒர்க்கிங் பீப்புள் அண்ட் என்னோட செட்டப் ஆர்கனைசேஷன்ல வேற ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ நான் அங்கேருந்து இங்க கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால நான் வந்து வேற ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இன்னொரு இடத்துல எப்படி முடிவெடுக்க முடியும்ன்ற அந்த ஒரு கேள்வியெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. பட் மெட்டஃபோரா நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை தமிழ்நாட்டில தான் முடிவு பண்ணணும். அதாவது தமிழ் மக்கள், அந்த தமிழ் சமுதாயம், அந்த தமிழ் உணர்வு, தமிழ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாருன்றத புரிஞ்சுக்கலாம். அங்கதான் வரும்பொழுது சிக்கல் வருது. இங்க வந்து அப்பதான் அந்த மோடி, அமித்ஷா அப்படின்ற அந்த குஜராத்தி அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸையும் எடுத்துக்கிட்டு வர்றாரு அவரு. பிரச்சனை வந்து என்னன்னா ஒரு திமுக குரலா இருக்கே. எப்பவுமே திமுக சொல்லுவாங்க வடக்கு வாழ்றது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவரு வந்து குஜராத் மட்டும் டெவலப் இல்ல கரெக்ட் தான். இது வந்து பார்டரிங் ஆன் தமிழ் நேஷனலிசம். அதாவது நான் தமிழ்நாட்டை சார்ந்தவன், தமிழ் மக்களுக்காக நான் வந்து சேவை செய்ய வந்திருக்கேன். சோ அதற்குண்டான விஷயத்தை நான் பண்ணுவேன்னா எங்கேந்து அதிகாரம் கிடைத்தாலும், எங்கேந்து ஒரு அந்தஸ்தோ அதிகாரம் கிடைத்தாலும் அந்த இடத்துல நான் வந்து தமிழ் மக்களுக்காக யாருக்காக பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இங்க வந்து கேள்வியே தவிர எங்கேருந்து பண்ண போறோம் அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. அதை தான் நான் வந்து தெளிவுபடுத்துறேன். ஸோ இந்த கான்டெக்ட்ல பார்க்கும் பொழுது பிஜேபி, காங்கிரஸ்லாம் வந்து நேஷனல் பார்ட்டிஸ் தான். இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்க முடியாது அந்த ஒரு நேஷனல் பார்ட்டிஸ். இப்ப இருக்கிறதுலே 2 நேஷனல் பார்ட்டிஸ்னா பிஜேபி அண்ட் காங்கிரஸ் தான். கம்யூனிஸ்ட் வந்து நேஷனல் பார்ட்டின்னு சொல்லிக்கிட்டா கூட அவங்க வந்து நேஷனல் பார்ட்டிஸா ஒரு பெரிய ஒரு விஷயமா கிடையாதுங்கிற பட்சத்துல அந்த நேஷனல் பார்ட்டிஸும் போது பிஜேபியோடைய பொறுப்பு அதிகாரம் வந்து இந்தியா முழுவதும் ஒரு 17 ஸ்டேட்ல இன்னைக்கு ஆண்டுட்டு இருக்காங்க அவங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து சுருக்கி நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் வந்து பண்ணணும், தமிழ்நாட்டு சார்ந்து பண்ணணும். அப்போ வந்து அங்க உண்டான வாய்ப்பு என்ன அப்படிங்கறதான் பார்க்கணும். திருப்பி அகைன் கம்பேக் இது எங்க ரிலேட் ஆகுதுன்னா அவரு தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தொனில தான் அந்த சீமான் பேசக்கூடிய அந்த தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த தொனில தான் அவர் பேசுறாரு. பிகாஸ் ஹி வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் த ஐடென்டி. அதுதான் ஐடென்டி கிரைசிஸ் சொல்லிட்டு அது புரிஞ்சக்கூடிய விஷயம்தான். இன்னைக்கு அவர் கேட்கிறாரு ஒரு குஜராத்தி சென்டர்டா இருக்குன்னு. இன்னைக்கு குஜராத்ல ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான காரணம் என்ன? அங்க வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அந்த ரிலேஷன்ஷிப் அங்க வந்து அவங்களால பண்ண முடியுது. இங்க அவங்களால பண்ண முடியல. தமிழ்நாடுல அவங்களால பண்ண முடியல. ஏன்னா இங்க ஒரு நீட்டுக்கு வந்து எய்ம்ஸுக்கு வந்து ஒரு கட்டடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கட்டடத்துக்கு உண்டான இடத்தை கொடுக்கறதுக்கே 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது இவங்களுக்கு. ஒவ்வொரு ஹைவேஸ் ப்ராஜெக்டுக்கும் நிதின் கட்காரி சொல்றாரு, ஒவ்வொரு வாட்டியும் அவரும் ரிப்ளை பண்றாரு பார்லிமெண்ட்ல, போடுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இடம் கொடுத்தா மற்ற விஷயங்கள்லாம் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க, சென்டர் இஸ் ரெடி டு ஃபண்ட் அப்படின்னு சொல்றோம். நாட் ஒன்லி திஸ், அண்ணாமலை சொன்ன குற்றச்சாட்டுகளே அவரே பேசினா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீஹரிகோட்டாக்கு முன்னாடி இங்க வந்து தான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரணும்னு சொல்லும் பொழுது அதை வந்து தடுத்தாங்க அப்படிங்கறத வந்து அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. அதனால இந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது growth அப்படின்றதுல அந்த ஸ்டேட் சென்டர் அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த ஒரு இதை வந்து கரெக்டா இருந்தாதான் வரும். பிஜேபி சொல்றது டபுள் இன்ஜின் சர்க்கார். அவங்க வந்து ஸ்டேட்லயும் பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல்லையும் பிஜேபி கவர்மெண்ட்னா நாங்க டபுள் இன்ஜினா செயல்படுவோங்கிறது பிஜேபியுடைய மந்திரமா இருந்தா கூட எங்கெல்லாம் பிஜேபி இல்லையோ அங்க கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உண்டான ஒரு ஒத்துழைப்போடு இருந்தாதான் அந்த முன்னேற்றம், மாற்றம், growth நோக்கி நம்ம வந்து செயல்பட முடியும்.
யோசிச்சு பாருங்க கார்த்திக், இதே கேள்வி, அதாவது எல்லா விஷயமே ஏன் வந்து குஜராத்துக்கு போகுது, காமன்வெல்த் கேம்ஸ் குஜராத்துக்கு போகுது, மற்ற விஷயம் குஜராத்துக்கு போகுதுலாம் ஒரு கேள்வி கேட்டாருன்னா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார் அ டைம் பீயிங் நான் ஒரு அண்ணாமலையா நினைச்சுக்கிட்டு அவர் வந்து இப்போ பிஜேபியிலே இருக்காரு அப்படின்ற ஒரு இதுல அவர் எப்படி பதில் சொல்லியிருப்பாரு இதுக்கு? இதே கேள்வியை வந்து ஒரு ஆதவ் அர்ஜுனாவோ பிடிஆரோ இல்ல அங்க எல்லாம் திறம்பட செயல்படுறாங்க, அதனால அங்க போகுது அப்படின்னு இருப்பாரு. இல்ல, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஏன் உங்களால ஒரு சேப்பாக்கம் மேல இன்னொரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்ட முடியல? இங்க 60 ஆண்டு காலம் ஆச்சே, இது பிஜேபி காரணமா? ஒரே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஏன் ஓட்டுறீங்க? ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மேல உங்களால கட்ட முடியல ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்னா? என்ன ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இருக்கு? மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம், இந்த ஹாக்கி ஸ்டேடியம் தவிர வேற ஏதாவது ஸ்டேடியம் இருக்கா? நேரு ஸ்டேடியம் தவிர வேற ஏதாவது ஸ்டேடியம் இருக்கா தமிழ்நாடு முழுக்க? ஏதாவது ஒரு இன்டர்நேஷனலோ நேஷனல் கேம்ஸ் நடத்துறது. இங்க நேரு ஸ்டேடியமும் என்ன பண்றீங்க? ஸ்போர்ட்ஸ் நடக்கிறத விட சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியும் ப்ரமோஷனும் ட்ரெய்லர் லான்ச்சும் அரசியலுக்கு உண்டான விஷயமா தான், இசை நிகழ்ச்சியுமா தான் நாங்க நேரு ஸ்டேடியம்ல நடக்குதுங்க. அதை தவிர வேற என்ன நடக்குதுங்க? அப்ப ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு உண்டான டெவலப்மெண்ட் யார் கொடுத்துருக்கணும்? இந்த இவர் சொல்ற அதே டைனாஸ்டி பாலிடிக்ஸ், அதே 60 ஆண்டு கால திராவிட அரசாங்கங்கள் மாத்தி மாத்தி ஆண்டுகிட்டு என்ன டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க? இன்னைக்கு போகுது அப்படின்னா ஏன் போகுது அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில், அப்ப பிஜேபி இங்க இருந்து அவங்க பண்ணலன்னா வேற விஷயம். பிஜேபி இல்லாம நீங்க வந்து எல்லாமே குஜராத்துக்கு போகுதுன்னா, குஜராத்ல இருக்கு கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு இருக்கு. அவங்களால ஒரு நர்மதா ரிவரை உள்ள எடுத்துக்கிட்டு வந்து கேனல் போட்டுட்டு அந்த இடத்த வந்து சீர்படுத்த முடியுது. இங்க நீங்க 60 ஆண்டு காலமா கூவத்தை நாரடிச்சுதான் வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப டெவலப்மெண்ட் பத்தி யார் பேசணும்? எங்க பேசணும்? எங்க டெவலப்மெண்ட் தேவையோ, எங்க ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் தேவையோ அதற்கு உண்டான அந்த அந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கான்னா இருந்தது இல்ல. இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பிஜேபியோடைய இது. நாங்க வரோம், நாங்க வந்து பண்றோம் அப்படின்னு டெவலப்மெண்ட் பார்த்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அத இல்லன்ற பொழுது திருப்பி அந்த பழியும் நீங்க பிஜேபி மேலே எப்படி போட முடியும்? ஆமா, அவங்க 2 பேரும் குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க. குஜராத்துக்கு மட்டுமா பண்ணிருக்காங்க? இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பாலம் கட்டமைப்பு பண்ணிட்டு காஷ்மீருக்கு போகக்கூடிய ரயில விட்டுருக்காங்க. வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வந்து மேக் இன் இந்தியால நம்ம பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 100 கணக்கான வந்தே பாரத் ட்ரெயின்ஸும் அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் வந்திருக்கு. அது என்ன வெறும் குஜராத்ல மட்டும்தான் ஓடுதா? மத்த எங்கேயும் ஓடலையா? இப்ப புல்லட் ட்ரெயின்ஸ் ப்ரப்போசல் பண்ணிருக்காங்க. அது மாதிரி பல விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டின் வளர்ச்சிக்கு உண்டானவும் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அங்க கட்டமைப்பு இருக்கு, அங்க ஒரு கவர்மெண்ட் ஒத்துழைக்குது. அது போது அத அங்க சில விஷயங்கள் நடக்குது. இங்க அதே மாதிரி கவர்மெண்ட்டும் ஒத்துழைச்சா அந்த கட்டமைப்பும் உள்கட்டமைப்பும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய அந்த எல்லாமே வளர்ச்சி. இங்க ஒரு ஏர்போர்ட் கூட நம்மளால வந்து பிரைவேடைஸ் பண்ணிட்டு இது பண்ண முடியலையே. ஒரு ஏர்போர்ட்டை எக்ஸ்ட்ரா கட்டணும், விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 5-6 வருஷமா வந்து நம்ம இன்னும் பேசிக்கிட்டே இருக்கோமே. அங்க ஆனா யூபியில வந்து 17 ஏர்போர்ட் யோகி ஆதித்யநாத் பண்றாரு. எப்படி பண்றாரு அவரு? அப்ப இதெல்லாம் தான் கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்கள். உங்க ஸ்டேட்டுக்கு நீங்க வந்து முன்னெடுத்து நீங்க வந்து ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல ஏன் வந்து டெவலப்மெண்ட் எடுத்துன்னு போக முடியலங்கிறத யார் ஆண்டாங்களோ, யார் ஆட்சி செய்கிறார்களோ அவங்களிடம் வைக்க வேண்டிய கேள்விய எல்லாத்தையும் நீங்க வந்து பிஜேபின்னு வச்சீங்கன்னா அப்ப பிஜேபி கிட்ட இருந்து வர ஒரே பதில் என்னவா இருக்கும்? எங்க கிட்ட ஆட்சியை கொடுங்க, நாங்க பண்றோம், பண்ணாட்டி அதுக்கப்புறம் நீங்க அப்படி எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜ். மேபி அவர் தான் சொல்லியிருக்காரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் பத்தி. பொலிட்டிக்கல் லாங்குவேஜா அவர் பேசுறாரு சமயம் கிடைக்கும் போதெல்லாம். பிகாஸ் அவர் வந்து அந்த பிஜேபி ஐடென்டிட்டில இருந்து வெளில வரணும். அப்ப ஐடென்டிட்டில இருந்து வெளில வரணும். இப்ப நீங்க நானும் ஃப்ரெண்டு, நான் நீங்க ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லணும் என்ன பண்ணணும்னா உங்களை நான் திட்ட ஆரம்பிக்கணும். அப்பதான் நீங்க நானும் நண்பன் கிடையாது எதிரி அப்படின்னு புரியும். அந்த விஷயத்தை தான் அவர் வந்து பர்பஸ்ஃபுல்லா பண்றாரு. அவருக்கே தெரியும் அவர் பேசுறது தவறுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத இந்த மேகதூத்து அந்த விவகாரத்தை திருப்பியும் பொய் சொல்றாரு. ஏற்கனவே அது வந்து ஒரு பெரிய பொய் அப்படிங்க சொல்ற அன்புமணி ராமதாஸ் கேட்ட அந்த பார்லிமெண்ட் கேள்வி, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு தமிழ்நாட்டு எம்பி கேட்ட ஒரு கேள்வியில கிளியரா பதில் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட் என்னன்ற போது அன்புமணி ராமதாஸ்க்கு உண்டான பதில், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் என்ன, நீங்க என்ன பண்றீங்கன்ற போது நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோங்கிற ஒரு பதில். அது வந்து
கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்குன்ற மாதிரி ஒரு விளக்கம் தெளிவா இருக்கு. பட் இன்னைக்கு திருப்பியும் அதே விஷயத்தையே பேசி வந்து தமிழக மக்களுக்கு வந்து துரோகம் இழைக்கிறது பாஜகன்ற ஒரு துணியில பேசுறது வந்து டசன்ட் கோ வெல். ஃபைனலி அவருடைய பொலிட்டிக்கலா அவர் பண்ணட்டும். ஐ டோன்ட் ஹாவ் எனி என்ன சொல்றது, ஒரு regrets about Annamalai speaking about BJP or whatever it is. But Annamalai is known as a leader who will speak with facts, data, correct அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை அவர் வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறார். எதுவுமே கரெக்டா பேசுவாரு, தெளிவா பேசுவாரு, புரியுற மாதிரி பேசுவாரு அப்படின்ற விஷயத்துல இன்னைக்கு வந்து அவர் தெளிவாவும் பேசல, கரெக்டாவும் பேசல, பொய்யா பேசுறாரு அப்படிங்கிறது அவருடைய இமேஜுக்கு அவரே விளைவிக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பங்கமா தான் பாக்குறேன் நானு. சோ அதனால இஸ் இன் ஐடென்டிட்டி கிரைசிஸ். அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ல இருந்து வெளில வரும்போது தான் இந்த விஷயம்லாம் வந்து மக்களுக்கு சரிவர புரியும். அடுத்து இன்னொன்னு சொல்லியிருக்காரு, காலை 2 கேள்வியா வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து தாவேகா ஊழல் இல்லாத அரசாங்கம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா என்கிட்ட இப்பயே அவங்க ஊழல் செய்யற ஆதாரங்கள் ஆடியோலாம் என்கிட்டயே இருக்கு. அண்ணா நாங்க காசு கொடுக்காமலாம் ஜெயிக்கலைங்கண்ணா, இவ்வளவு பெர்சன்டேஜ் காசு கொடுத்துருக்கோம்னா, இவ்வளவு கொடுத்துருக்கோம்னா, அதனால 2% 3% கொடுங்கண்ணா அப்படின்னு அமைச்சர்கள் பேசுற ஆடியோலாம் என்கிட்ட இருக்கு. இருந்தாலும் நான் 1 வருஷம் டைம் தரேன். இத வந்து தாவேகா அரசு திருத்திக்கலைன்னா எங்களோட இது வேற மாதிரி இருக்கும், போராட்டம் அப்படிங்கிற 1 வருடம் டைமும் கொடுக்குறாரு, போராட்டம் அதுக்கப்புறம் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. பண்ணட்டும். சோ நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு 100 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2031 மட்டும் அவங்க தான் இருப்பாங்க. பை எலெக்ஷன்லாம் வரும்பொழுது அரசியல்ல நிறைய ஒரு மாற்றத்தை நம்ம லாஸ்ட் 3 monthsலயே பார்த்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஜய்க்கு ஒரு ஒரு பலத்த எதிர் அணியா செயல்படக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தேவை. டிஎம்கே வந்து பலம் குன்றிடுச்சு. ஏன்னா அவங்க கிட்ட இருந்த எல்லா அலையன்ஸும் போயிட்டு டிஎம்கே நீங்க தனித்து விடப்பட்ட நிலையில இருக்காங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு 4 பேர் வெளில போயிட்டாங்க டிவிகே சப்போர்ட்டுக்கு. இருக்கிற சப்போர்ட்டே 2ஆ பிளந்து இப்போ ஒரு ஃபெவிகால் மாதிரி போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அது என்னைக்கு உடைஞ்சு விழுன்னு தெரியாதுன்ற பட்சத்துல விஜய்க்கு வந்து ஒரு அப்போசிஷன் தேவை, ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் தேவை. 2031ல இட் இஸ் கோயிங் டு பி விஜய் வஸ் அதர்ஸ் அப்படிங்கறத வரப்போகுது. அந்த விஜய் வஸ் அதர்ஸ்ல ஏடிஎம்கே ஃபாலோ அவுட் ஆனாலோ டிஎம்கே ஃபாலோ அவுட் ஆனாலோ அந்த பொசிஷனை பிடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவைன்ற பட்சத்துல அது சீமானோ அண்ணாமலையோ போன்ற மற்ற கட்சிகளோ இல்ல இப்போ நம்ம புது ட்ரெண்டா வரக்கூடிய தனுஷோ யாராவது ஒருத்தர் வந்து உட்காரணும் ஆப்போசிட்டா அந்த கொஸ்டின் மார்க்ல. அந்த கொஸ்டின் மார்க்ல அண்ணாமலை வந்து உட்காரணும்னு பாக்குறாரு, தப்பே கிடையாது. ஒரு அப்போசிஷன் லீடரா உட்கார்ந்துகிட்டு கவர்மெண்ட்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ எடுத்து சொல்றதுங்கிறது வந்து ஒரு தவறான விஷயமே கிடையாது. பட் எல்லாமே வந்து ரொம்ப ரெட்டாரிக்கா ஒரு வாய் வார்த்தையா இருக்கக்கூடாது, அது செயல்ல வரணும். இப்போ ஒரு 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 ஃபவுண்டேஷன், ஒரு என்ஜிஓ வச்சுக்கிட்டு அவரால் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு அவர் இறங்கும் பொழுது ப்ராபப்ளி அவர் வந்து சொல்லட்டும், டிஎம்கே ஃபைல்ஸ் 1 2 3 போடுற மாதிரி டிவிகே ஃபைல்ஸ் 1 2 3 4 5 6 போடட்டும், மக்களுக்கு முன்னாடி வைக்கட்டும். மக்கள் வில் கிவ் த வெர்டிக்ட், நாட் அண்ணாமலை, நாட் விஜய், நாட் அதர் பீப்புள். ஸோ இட்ஸ் ஆல் த கலெக்டிவ் மக்கள் இஸ் கோயிங் டு கிவ் த வெர்டிக்ட். இந்த எலெக்ஷன்ல வந்து ஓட்டு யாருக்கு போட போறாங்க. ஸோ ஒரு விஷயம் நிதர்சனம், விஜய் வஸ் யாரு கொஸ்டின் மார்க், விஜய் வஸ் அண்ணாமலையா இல்ல விஜய் வஸ் அகைன் த டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி பிஜேபி போன்ற கட்சிகளா, இல்ல விஜய் வஸ் வேற ஏதாவது ஒரு கூட்டணியா, இல்ல விஜய் வஸ் அண்ணாமலையா தனுஷா அப்படிங்கிறது வந்து காலம் தான் பதில் சொல்லலாம். ஆனா அந்த கூட்டணி எப்படி வேணா மாறலாம். இன்னைக்கு விஜயோட இருக்கிறவங்க நாளைக்கு தேர்ட் ஃப்ரண்ட் ஆரம்பிச்சு வெளில போலாம். இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிறவங்க லைக் பிஎம்கே அண்ட் அதர் பீப்புள் தனியா ஃபார்ம் பண்ணிட்டு அண்ணாமலையோட சேரலாம். ஏஎம்கே அண்ணாமலை பிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி அமையலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு புது பிளேயர் வரலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா கொள்கை ரீதியான ஸ்பேஸ் இருக்கு. ஈவந்தோ விஜய் டிவிகே அப்படின்னு ஒரு நியூ பிளேயர் உள்ள வந்தாலும், விஜய்ன்ற ஒரு நியூ பிளேயர் உள்ள வந்தாலும் அவருடைய ஐடியல்ஸ், அவருடைய கொள்கை, அவருடைய சித்தாந்தம்னு பாத்தீங்கன்னா திருப்பி அதே திராவிட சித்தாந்தம் தான். அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதே அந்த டிஎம்கே ஏடிஎம்கே என்ன பண்ணாங்களோ
அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் கிடையாது. இப்போ அவங்க நீட் எதிர்க்கிறாங்கன்னா இவங்களும் நீட் எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து இருமொழி கொள்கைனா இவங்களும் இருமொழி கொள்கைன்னு தான் சொல்றாங்க. இவங்களும் தமிழ் அந்த ஒரு அந்த விஷயத்துல பேசுறாங்கன்னா அதே தான் இவங்களும் பேசுறாங்க. அவர் வந்து ஃபிஷர்மென் ஸ்ரீலங்கா ஆர்மி சுட்டாங்க, கைப்பிடிச்சாங்கன்னு பண்ணா லெட்டர் எழுதினாருன்னா இவரும் அதே லெட்டர் தான் எழுதுறாரு. ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸே இல்ல. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா 11 லட்சத்துக்கு கடன் சுமை ஏறிடுச்சு. வேற வழியே இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக விஜய் வந்து எக்ஸ்ட்ரா மைல் போயிட்டு இஸ் பிளேயிங் தட் கேம் ஆஸ் அ, நான் சொன்ன அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல ஒரு நேசக்காரம் நீட்டுறாரு. அங்கேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நேசக்காரம் நீட்டி கவர்மெண்ட் நடத்துறதுக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட், ஒரு தூத்துக்குடி விஓசி போர்ட் பண்ணதுக்கு காசு கொடுக்குறாங்க. இவர் நித்தி ஆயோக்ல சைன் பண்றாரு, ஜிஎஸ்டி கவுன்சில்ல கலந்துக்கிறாங்க. அவங்க வந்து சிஎம்ஆர்எல் ஃபண்ட்ஸை வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பேஸ்க்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த எஜுகேஷன் மற்ற விஷயத்துக்கெல்லாம் அவர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஹெல்ப். ஸோ அது ஒண்ணுதான் மாற்றமா இருக்கு. இங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்ட் வந்து டிஎம்கே பண்ணாத விஷயத்த இன்னைக்கு டிவிகே பண்றாருன்றது தவிர கொள்கை ரீதியா பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாறுதலும் இல்லை. எல்லாமே ஒரே அந்த தமிழ் தேசியம் ஆர் தமிழ் அப்படின்னு அந்த அந்த தேசிய நீரோட்டத்துல கலக்காம அப்படியே கலக்கிற மாதிரி தான் ஒரு கட்சி. அதுல பிஜேபி ஸ்டில் ஸ்ட்ராங்கா கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியா தனித்து இருக்காங்க. அவங்க வந்து ஆக்ஷன்ல இல்ல, அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம். டிஎன்பிஜேபி இஸ் நாட் இன் ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் படுத்தினாங்கன்னா 2031 அவங்க ஒரு பிளேயரா வருவாங்க. அது மட்டும் கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியான ஸ்பேஸ் வந்து தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்கு. அந்த மாற்றத்துக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கு. பட் பிளேயர்ஸ் வந்து டிஃபரெண்ட் இது இருக்கு. ஸோ அதை நோக்கி தான் வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து நானும் ஒரு அப்போசிஷன்ல வந்து நின்னாதான் 2031 சான்ஸ்ன்றதுக்காக அவர் வந்து விஜய் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி தான் அவரால் அரசியல் பண்ண முடியும். விஜய் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி அவரால் அரசியல் பண்ண முடியாது. அது வந்து ஒரு உண்மை. இந்த ஒரு 6 months 1 year இந்த அவர் பீரியட் ஏன் கொடுக்குறாருன்னா விஜய் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல. அவரு உண்மையான விஷயம் என்னன்னா அவரு வந்து டைம் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இப்பதான் ஒரு 18-19 lakhs ஃபவுண்டேஷனா இருக்கக்கூடியது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மாறணும், அதுக்கு உண்டான நிறைய விஷயம் பண்ணணுங்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு 6 to 1 year டைம் தேவை. அந்த டயத்தை வந்து நான் டைம் எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு பதிலா உனக்கு நான் டைம் கொடுக்குறேன்னு ஒரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜ சொல்றாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டா? இறுதியான கேள்வினா அவர் என்ன சொன்னார்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வாக்காளர்கள்லாம் வந்து வேற மாதிரி சேஞ்ச் எதிர்பார்க்கறாங்க. திராவிடியன் ஐடியாலஜி தாண்டி வேற மாதிரி ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். அது எந்த கட்சியும், குறிப்பா தேசிய கட்சிகள் எந்த கட்சியும் வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. அதை நோக்கி அந்த யங்ஸ்டர்ஸ், குறிப்பா ஜென்சியை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் தமிழக அரசியல்ல நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா அதையெல்லாம் இப்ப எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ அதே மாதிரி மாற்றம் நோக்கி தான் போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையாலுமே இந்த ஜென்சிங்கிறது அதே ஒரு மாற்றத்தை கொண்டு வர மாதிரி தான் இருக்கா? கிடையாது. டேட்டா டசன்ட் சஜஸ்ட் லைக் தட். ஜென்சி அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் வேர்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்துக்குமே வந்து அந்த அந்த பர்ஸ்பெக்டிவும் அந்த ஒரு கண்ணோட்டமே வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணுன்ற இது ஆயிடுச்சு. பட் உண்மையா டேட்டா அண்ட் ஃபேக்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் வந்து இதை ஒரு டீட்டெயில்டா வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருக்கேன் நான். எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2031 நடக்க போகிற எலெக்ஷன், 2029 எலெக்ஷனை மையப்படுத்தி நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஜென்சியோடைய ஓட்டர்ஸ் பேஸ் வந்து அரௌண்ட் 23 to 25% தான். மிச்சம் ஜென் எக்ஸ் இருக்காங்க, ஜென் ஒய், மில்லினியல்ஸ் அண்ட் அதர் பூமர்ஸ் அண்ட் அதர் பீப்புள்லாம் இருக்காங்க, விச் கான்ஸ்டியூட் அ லார்ஜர் பர்சன்ட் தேன் த ஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த இது. இன்னைக்கு அந்த ஜென்சியை வந்து ஃபோக்கஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அந்த சில விஷயம்லாம் தெரியல. ஓட்டர்ஸ் பேஸ் சொல்றேன் நான். இதுலயே வந்து அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு. அந்த ஒரு இளைஞர்களுக்கு உண்டான எழுச்சி அவங்க வரணும், அந்த ஒரு மோர் விசிபிலிட்டி அவங்களுக்கு கிடைக்கிறது, ஒரு ஒரு பார்வை வந்து ஒரு டிஃபரெண்ட் பார்வையா அப்ரோச்சா இருக்குங்கிறத நம்ம அடிப்படையா புரிஞ்சு கொண்டாலும் அது வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடுது. அது செயல்படுத்தும் பொழுது ஒரு ஜென்சி அப்படின்னு ஒரு பாப்புலேஷன் பேஸ் இருக்கு, அவங்களுடைய தாட்ஸ் இருக்கு, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அது வந்து ஒரு நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் யூபி, ஒடிஷா, ஜார்க்கண்ட், அந்த மாதிரி பீகார் போன்ற ஸ்டேட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து எம்ப்ளாய்மெண்ட் சம்பந்தமாகவும் மைக்ரேஷன் சம்பந்தமாகவும் தான் அந்த ஒரு பார்வை இருக்காங்க.
அதே நீங்க நார்த் ஈஸ்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே டிஃப்ரெண்ட். அவங்க லேண்ட் ஆக்குபை பண்ணிக்கிட்டு உள்ள இன்கமிங் பீப்புள் வராங்க, அவங்களுடைய ஐடென்டிட்டியை லூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. அதே நீங்க வெஸ்டர்ன் சைடு வந்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த குஜராத்தோ, இந்த சைடு இருக்கிற பார்டர்ல இருக்கிற ராஜஸ்தானோ, இந்த மகாராஷ்டிரா அப்படி லெஃப்ட்ல இருக்கிற இதோ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற. இதே சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்தீங்கன்னா அவங்களுடைய ஜென்சியோடைய பரிணாமங்கிறது வந்து வேற. இன்ஃபேக்ட் அதே என்னோட ஆர்டிக்கல்ல நான் வந்து இன்னும் தெளிவுபடுத்திருக்கேன்னா, ரீஜன் சதர்ன் ரீஜன் நீங்க பார்க்கும்பொழுது இங்க ஆவரேஜ் ஓட்டர் பேஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 டு தமிழ்நாட்டில் இருக்காங்க, அப்படி 8 கோடி பேர் டு 9 டு 10 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதோடைய மீடியன் ஏஜ் பாத்தீங்கன்னா இட் இஸ் 40. இட் இஸ் நாட் ஜென்சி. ஆவரேஜ் மீடியன் ஏஜ்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஓட்டர் பேஸ் வந்து 40, 25 20 21 கிடையாது. அதனால அந்த ஒரு ஜென்சி அப்படிங்கிற ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு நீங்க என்டையர் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை கட்டமைக்க முடியாது. அது வந்து சாத்தியமும் கிடையாது. அந்த மாதிரி டேட்டாவும் சொல்லல. எஸ்பெஷலி சதர்ன் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எடுத்தீங்கன்னா ஆவரேஜ் மீடியன் ஓட்டர் பேஸோட இது வந்து இட்ஸ் 33, 35 அண்ட் தமிழ்நாடு இஸ் ஹையஸ்ட் வித் 40. அவங்க எல்லாம் ஜென்சி கிடையாது, அவங்க எல்லாம் ஜென்எக்ஸ், ஜென்ஒய், மில்லியனல்ஸ் அந்த இதுல வராங்க. அவங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான். இதுவும் வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. அதேவும் ஒரு தவறான விஷயம். இங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இங்க வந்து எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க வந்து வேலை இருக்கு, வேலை செய்யக்கூடிய தகுதியான நபர்கள் இருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஒரு பிரச்சனைக்கு மூல காரணம் வந்து நீங்க அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து எல்லாமே ஆரம்பிக்கணும். நீங்க வந்து 1200 1300 இன்ஜினியரிங் காலேஜ்ல 2 லட்சம் இன்ஜினியர்ஸ் வெளில வராங்க. நீட்டுன்னு சொல்லிக்கிட்டு அதை தவிர வேற உலக வாழ்க்கையே கிடையாது இளைஞர்களுக்குன்ற மாதிரி கிட்டத்தட்ட 15,000 டு 18,000 டாக்டர்ஸ்க்கு வெளில வராங்க. பட் நாம வந்து எந்த நோக்கி போறோம்? அன்எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, இட்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி. அதுக்கு உண்டான ஸ்கில்லையும் தகுதியும் நம்ம வளர்த்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். அது வளர்க்காதனாலதான் இங்க நம்ம வந்து வெளியே ஊர்ல இருந்து வந்து இங்க வந்து ஒரு கட்டுமானம் பண்றதுக்கோ இல்ல சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலயோ அதர் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியிலோ நீங்க வெளியில இருந்து ஆள் வச்சுக்கிட்டு நம்ம வந்து வேலை செய்யறோம். நம்ம ஹப்னு சொல்லக்கூடிய வெள்ளூர்ல லெதர் பிசினஸா இருக்கட்டும், இல்ல திருப்பூர்ல இருக்கிற டெக்ஸ்டைல் பிசினஸா இருக்கட்டும், இல்ல மற்ற அதர் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், சென்னை பேஸ்டு இருக்கிற ஐடி செக்டார் இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் நான் தமிழியன்ஸ் இஸ் வெரி ஹை. ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற இளைஞர்களை நீங்க வந்து காலேஜா நீங்க இது பண்ண வச்சிட்டீங்க, இருமொழி கொள்கைன்னு வந்து ஒரு சுருக்கி வச்சிட்டீங்க. இருமொழி கொள்கையிலையும் வந்து தமிழ்னு சொல்றீங்க, தமிழும் வரல, ஆங்கிலமும் வரல. இங்க ஒரு பேச்சு திறமைன்னு இருந்தாலே வந்து உங்களால பொழைச்சிக்க முடியும். இல்ல ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஒரு ஜெர்மனோ, ஒரு பிரெஞ்சோ, ஒரு சைனீஸ் ஈஸியா கிடைக்கும். அது கூட நம்மளால இங்க பண்ண முடியல அப்படின்ற பார்த்தா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப குறையோடு போயிருக்கு. இங்க இருக்கிற யூத்தோட மென்டாலிட்டியும் வந்து நம்ம சிதைச்சு வச்சிருக்கோம். சினிமாவை தவிர வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி சிதைச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி பல சோசியல் ஃபேக்டர்ஸ், பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் டெமோகிராபிக் ஃபேக்டர்ஸ் வச்சுக்கிட்டு இங்க நம்ம அழிச்சு வச்சிருக்கோம். அது எல்லாத்துக்குமே நீங்க பிஜேபி மேலேயும் மற்ற இது மேலேயும் குறை சொல்ல முடியாது, குறை சொல்லிட்டு தப்பிச்சு ஓடவும் முடியாது. ஸோ அதனால இது ஒரு பெரிய விஷயம். அதை நோக்கி தான் நம்ம வந்து இங்க மாற்றம் அப்படிங்கறது வந்து மக்கள் இங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா அந்த மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க. நான் வந்து இன்னைக்கு அதுதான் NEP எஜுகேஷன் வருது. நீங்க வந்து டைரக்டா நீங்க வந்து 1 இயருக்கு காலேஜ் இதை கூட டிப்ளமா வாங்கிக்கலாம், 3 இயர்ஸ் முடிச்சா டிகிரி வாங்கிக்கலாம், 5 இயர்ஸ் முடிச்சா பிஜி டிகிரியா வாங்கிக்கலான்ற அந்த ஒரு NEP ஸ்ட்ரக்சர் இங்க நம்ம வளர விட மாட்டேங்கிறோம். ஒரு புது ஸ்கூலிங் சிஸ்டம் லைக் வரணும்னா அதையும் நம்ம ஒரு வர விட மாட்டேங்கிறோம். இந்த PM ஸ்ரீ திட்டத்துல சேர மாட்டேங்கிறோம். சோ அதனால அதெல்லாம் தான் வந்து மக்கள் கேள்வி கேட்கணும்னு பாக்குறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி நீங்க வந்து ஒரு தமிழ் தேசியம், தமிழ் நேஷனலிசம், என்னுடைய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா அது வந்து ஒரு பின்னோக்கி உங்க ஓட்டர் பேஸ் உங்களையே திருப்பி அடிக்கிறக்கூடிய நிலைக்கு வரும். அதனால பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனையை எந்த பார்வையில நீங்க பாக்குறீங்க, எப்படி நீங்க செயல்படுத்த போறீங்கிறதுல தான் மாற்றம் இருக்க தவிர
நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆளை போட்டு அடிப்பேங்கிறதுல மாற்றம் கிடையாது. அது வந்து ஏமாற்றமா தான் முடியும்.